முனிவர்கள் அகத்திய மாமுனியிடம் தங்களை காக்க வேண்டி கதறினர். கோபத்தில் வெடித்த அகத்தியர் வில்லவனை தன் சக்தியால் அடுத்த நொடியே விழுங்கி விழுகிறார். வில்லவனின் வீழ்ச்சியை அறிந்த வாதாபி சிவனை நோக்கி கடும் தவத்தில் அமர்ந்தார். காலங்களை கடந்த கடும் தவம் சிவனிடமிருந்து பல்வேறு சக்திகளை பெற்று உலகையே உழுக்கும் சக்தி வாய்ந்த வாதாபியாக மாறினார். ஆணவத்தின் உச்சத்தில் வாதாபி முன்பை விட கொடுமையாக தேவர்களையும் முனிவர்களையும் அழிக்கத் தொடங்கினார். எல்லை கடந்த அந்த அரக்கத்தால் உலகமே நடுங்கியது. அதை தடுக்க வழியின்றி முனிவர்கள் அனைவரும் ஜம்பு மகரிஷியை நாடினர். மக்களை காக்க ஜம்பு மகரிஷி சிவனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த வேள்வியை தொடங்கினார். தீயும் காற்றும் பூமியும் அதிர்ந்தன. நெஞ்சில் தர்மம் அவன் தோன்றிய நாள் பங்குனி உத்திரம். அவன் பெயர் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா. அவன் வாள் பகையை வெல்ல துடித்தது. அவனது விழிகள் மக்கள் உயிர் காக்க புறப்பட்டன. போர்க்களம் நடுங்கியது. தர்மத்தின் காவலன் ஒரு பக்கம், அரக்க சக்தியின் உருவம் மறுபக்கம். இருவரும் நேருக்கு நேர் மோதினர். வாளின் ஒவ்வொரு வீச்சும் மின்னலாக பிரகாசித்தது. உலகமே அதிர்ந்தது. போர்க்களம் ரத்தத்தில் மிதந்தது. வாதாபி தந்திரத்தால் தாக்க வன்னிய மகாராஜா வீரத்தால் எதிர்த்தார். இறுதியில் தர்மத்தின் தீயால் அதர்மத்தை அழித்தான். வாதாபி சாம்பலானான். மக்களை காத்த வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா. அவன் நின்றது ஒரு போர்க்களத்தில் அல்ல, நியாயம் நிலைநாட்டிய வரலாற்று. தர்மம் மீண்டும் வென்றது. ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா மந்திரமாலாவை மணந்து மக்கட்பேறு பெற்றார். அவனுடைய